Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, அவருக்கு சுயநினைவு இல்லாம போகுதுன்னு தனஞ்சயன் சொல்லி இருந்தாரே, அது உண்மையா? நீங்க எப்ப அவரை கடைசியா சந்திச்சீங்க? நீங்க இப்ப ஏதாவது ரீசெண்டா பாத்தீங்களான்னு அமிர்தீஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுக்கு சுயநினைவுலாம் இல்லாமல் இல்லை, நல்ல சுயநினைவோடு தான் இருக்கிறார். வயது மூப்பின் காரணமாக அவ்வப்போது சில சமயங்களில் மறதி ஏற்படுகிறது. இப்போ தன்னுடைய மகளோடு மலேசியாவில் இருக்கிறார் பாரதி ராஜா. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் கூட மலேசியாவில் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். இதயத்தை திருடாதே படத்தை இன்னைக்கு பார்த்தா கூட ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அந்த படம் வெளியான காலகட்டத்துல நல்லா வசூல் கிடைச்சதா, அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைச்சதுன்னு காரைக்கால்ல இருந்து ஆண்டனி கேட்டிருக்காங்க. மணிரத்னம் தன்னுடைய இயக்கத்திலே தெலுங்கிலே கீதாஞ்சலி என்ற பெயரில் வெளியான திரைப்படம் தான் தமிழில் இதயத்தை திருடாதே என்ற பெயரில் வெளியானது. 2 மொழி படங்களும் ஒரே நாளில் வெளியாக மிகப்பெரிய வெற்றியை குவித்தன அப்படின்றது தான் உண்மை. தமிழ் சினிமா பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி PhDலாம் ஒரு சில பேர் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணி புக்ஸும் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தியோடர் பாஸ்கரன். அவரை சாய்வி சித்ரால எதிர்பார்க்கலாமான்னு அரவிந்த் லோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல யோசனை. மிக விரைவிலேயே தியோடர் பாஸ்கரனை தொடர்பு கொண்டு அவருடைய நேர்காணல் நம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன். தமிழ்ல நலிந்த இசைக்கலைஞர்களுக்காக அமைப்பு ஏதாவது இருக்கா? திருமதி சுசீலா அவர்கள் வச்சிருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஏதாவது அமைப்பு இருந்தா அதை பத்தின தகவல்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு பத்மநாபன் நியூயார்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட இசைக்கலைஞர்களை பொறுத்தவரை இசைக்கலைஞர்களுக்கு என்று ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்திலிருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணுவர்தன் கூட நீங்க பண்ண இன்டர்வியூல கடைசி வரைக்கும் அவரோட அப்பா யாருன்னு சொல்லவே இல்லை. அவரோட அப்பா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரோட போட்டோ இருந்தா கொஞ்சம் காட்ட முடியுமான்னு வேல் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. விஷ்ணுவர்தனுடைய தந்தையினுடைய பெயர் சேகர். பட்டியல் அப்படின்ற ஒரு படத்தை தயாரித்ததுனால சினிமா உலகத்தில் எல்லோரும் அவரை பட்டியல் சேகர் என்றுதான் அழைப்பது வழக்கம். பூப்பறிக்க வருகிறோம் படத்தோட ஹீரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த படத்துக்கு அப்புறமா அவர் வேற எந்த படத்துலயும் நடிச்ச மாதிரியே தெரியல. ஏன் அவருக்கு வாய்ப்புகள் வரலையா? அவரை சாய்வி சித்ரால எதிர்பார்க்கலாமான்னு கௌஷிக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. பூப்பறிக்க வருகிறோம் படத்திலே கதனா நடித்தவர் விஷாலுடைய அண்ணனான விக்ரம் கிருஷ்ணா. அஜய் என்ற பெயரில் தான் அந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தார். அந்த படம் நீங்களாக பல திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. பல திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கிறார். பிரபல நடிகையான ஸ்ரேயா ரெட்டியினுடைய கணவர் அவர். பூப்பறிக்க வருகிறோம் படம் தவிர மகாபிரபு, அண்ணன் தங்கச்சி, லவ் மேரேஜ் போன்ற படங்களிலும் விக்ரம் கிருஷ்ணா நடித்திருக்கிறார். தளபதி படம் இப்போ ரீரிலீஸ் ஆகி நல்ல வசூல் வேட்டை நடத்திட்டு வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இது வரைக்கும் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவா இருக்குன்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. மறு வெளியீட்டிலே தளபதி திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்ததாக சொல்ல முடியாது, ஆனால் நல்லது ஒரு வசூலை பெற்றது. நடிகர் அஜித் குமார் டயட் மூலமா மட்டுமே 30 கிலோ எடை குறைச்சதா சொல்றாங்களே, அது உண்மையானு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. மிகச்சரியாக 30 கிலோ எடையை அஜித் குமார் குறைச்சிருக்காரு அப்படின்னு தெரியல, ஆனால் கணிசமான அளவில் எடையை குறைத்திருக்கிறார் அப்படின்றது அவருடைய புகைப்படத்தை பார்க்கும்போதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிகவும் அழகாக இளமையான ஒரு தோற்றத்திலே இப்போது காணப்படுகிறார் அஜித். குறைவான காலத்தில் அந்த அளவுக்கு எடையை குறைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு பக்கம் டயட், இன்னொரு பக்கம் எக்ஸசைஸ், ரெண்டும் தான் முக்கியமான காரணம். இயக்குனர் பாக்யராஜ், பாண்டியராஜன், லிவிங்ஸ்டன், பார்த்திபன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ராமகிருஷ்ணன் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. இத்தனை இயக்குநர்களும் சேர்ந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்கன்னா அந்த படம் நீங்கள் பார்த்து ரசிக்கின்ற வகையிலே அமையும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? பாரதி ராஜா இயக்குன கருத்தம்மா படத்தில் உங்களுக்கு நன்றின்னு போட்டு டைட்டில் கார்டில் போட்டிருப்பாங்களே, அது எதுக்காக போட்டாங்க? அண்ட் அந்த படத்தில் நடித்த ராஜஸ்ரீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சங்கர் பாலக்கோடுல இருந்து கேட்டிருக்காங்க. கருத்தம்மா படத்திலே கதாநாயகர் நடித்த ராஜஸ்ரீ இப்போ ஹைதராபாத்தில் வசிக்கிறாங்க. அந்த படத்திலே நான் இணை இயக்குனராக பணியாற்றினேன். ஏற்கனவே நான் படத்தை டைரக்ட் பண்ணதுனால இணை இயக்குனர் அப்படின்னு அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு பாரதி நினச்சாரு. அதன் காரணமாகத்தான் அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் நன்றி என்று என்னுடைய பெயரை போட்டிருந்தார். திருடா திருடா படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக நடித்த அந்த நடிகர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல முடியுமா? அதே மாதிரி அவர் மே மாதம் படத்தில் ஹீரோயினுக்கு அப்பாவாக கூட நடிச்சிருக்காரு. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களான்னு அஜய் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த நடிகருடைய பெயர் PC ராமகிருஷ்ணன். திருடா திருடா, மே மாதம் போன்ற படங்கள் தவிர கருப்பு நிலா, பூச்சுடவா, உளவுத்துறை போன்ற படங்களும் நடித்துள்ளவர். தி மெட்ராஸ் பிளேயர்ஸ் என்ற நாடக குழுவின் உறுப்பினரும் கூட.
பிக் பாஸ்ல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் ஸ்டைல் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாகிட்டு வருது. நெக்ஸ்ட் சீசன்ல கமலஹாசனை மறுபடியும் எதிர்பார்க்கலாமான்னு பரத்குமார் ஈரோடுல இருந்து கேட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாகத்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து கமல்ஹாசன் விலகினார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடிக்க அவர் ஒப்புக்கொண்டிருப்பதனால அடுத்த சீசனிலும் அவர் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். சார், ரீசெண்டாக கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை நான் சந்திச்சுட்டு வந்தேன். அந்த டைமில் தான் நான் இயக்குனர் லிங்குசாமியோட இன்டர்வியூவை உங்களோட சேனலில் பார்த்தேன். அப்போ அவர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் பட்டியலிட்டு அது ஒவ்வொன்றா சரி செய்யும் போது டிக் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன அந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவரை பார்க்கும்போது அவருக்கு நான் மனதார நன்றி சொன்னதாக சொல்லிருங்கன்னு தினேஷ் சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியில் லிங்குசாமி சொல்லியிருந்த அந்த விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உங்கள் சார்பாக நிச்சயமாக உங்களுடைய நன்றியை அவருக்கு நான் தெரிவிக்கிறேன். சார், நீங்கள் அசோக் செல்வனோட எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தை பார்த்தீங்களா? அந்த படத்தில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த தியேட்டரை பார்த்து அங்கே ரசிகர்கள் எல்லாரும் வெக்ஸ் ஆகிற ஒரு காட்சி இருக்கும். அதை பார்க்கும்போது கங்குவா படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தோணுது. இதை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னென்னா அமிர்தேஸ்வரன் குவைத்திலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள எனக்கு தொழில் ரொமான்ஸ் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. நான் இப்போ ரீசெண்டாக சொர்க்கவாசல் படம் பார்த்தேன். அந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு மட்டும் அந்த படத்தோட ஒட்ட விடாமல் பண்ணியிருந்துச்சு. அவரை இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி ரோல்லையே பார்த்துட்டு இப்போ சீரியஸான ரோலில் பார்க்க முடியலை. அண்ட் அவருக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் அவரை மாதிரி உள்ளவங்களெல்லாம் வந்து சீரியஸான ரோலுக்கு தேர்வு செய்கிறாங்க? நெக்ஸ்ட் அவர் ஒரு சீரியஸான ரோலில் நடிக்கும் போதாவது கொஞ்சம் பயிற்சி பெற்று கரெக்டாக நடிப்பாரா? மேலும் இந்த படத்தில் அசோக் செல்வன், ஹரிஷ் கல்யாண் இவங்களெல்லாம் நடிக்க வச்சிருந்தா ஒருவேளை ஒரு வெற்றி படமாக மாறி இருக்குமான்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சொர்க்கவாசல் படத்தினுடைய கதையை பற்றி எனக்கு தெரியும். அதனால் அந்த பாத்திரத்துக்கு ஆர்ஜே பாலாஜி பொருந்துவாரா அப்படின்ற சந்தேகம் எனக்கு கூட ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மிகச்சிறப்பான நடிப்பை அந்த படத்திலே வழங்கியிருந்தார் ஆர்ஜே பாலாஜி. அதன் காரணமாகத்தான் பல பத்திரிகைகள் ஆர்ஜே பாலாஜியுடைய நடிப்பை அந்த அளவுக்கு பாராட்டி இருந்தன. அப்படி இருக்க அந்த படத்தில் அவருடைய நடிப்பு உங்களுக்கு எப்படி பிடிக்காம போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் பிரிஞ்சதுக்கு காரணம் பட தயாரிப்பா, ஈகோவா, இல்லை கெட்ட பழக்கமான சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் பிரிந்ததற்கு முக்கியமான காரணம்னா பொருளாதார இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். சில படங்களை தயாரித்தது மூலம் மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு ஆளானார் சாவித்திரி. பொருளாதார நட்டத்திலே சாவித்திரி இருந்தபோது சில கூடா நட்பு அவருக்கு ஏற்பட்டது. அந்த நட்பின் காரணமாக சில தீய பழக்கங்கள் எல்லாம் அவரை தொற்றிக் கொண்டன. இதெல்லாம் சேர்ந்து தான் ஜெமினி கணேசன் சாவித்திரியுடைய அற்புதமான உறவுக்கு நடுவே மிகப்பெரிய குறுக்குச்சுவரை எழுப்பின என்பதுதான் உண்மை. சமீபத்தில் நடந்த டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிளில் இயக்குனர் ஞானவேல் ஒரு விஷயத்த ரொம்பவே வருத்தத்தோட சொல்லியிருந்தார். வேட்டையின் படத்தோட தோல்வி ஒரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொல்றதுக்கு சமம் அப்படின்னு பேசியிருந்தார். அவர் வலியோடு இதை பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு படத்தோட தோல்விக்கு காரணம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தானான்னு ஜெயாச்சந்திரு வடபழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. நியாயமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. மக்கள் ஏற்றுக்கொள்கிற விதத்திலே ஒரு படம் மட்டும் அமைந்து விட்டால் அந்த படத்துடைய வெற்றி எந்த விமர்சகராலும் தடுக்க முடியாது அப்படின்றதான் உண்மை. மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்க வேண்டிய வேட்டையன் அந்த எல்லையை தொடாததற்கு அதுதான் முக்கியமான காரணம். விமர்சகர்களுடைய எதிர்மறையான விமர்சனங்கள் அதற்கு காரணம் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் விஜயகுமாரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் குலதெய்வம். அந்த படத்தில் நடிக்கும் போதே அந்த படத்துடைய கதாநாயகனான விஜயகுமாரி மீது காதல் வசப்பட்டார் எஸ்.எஸ். ராஜேந்திரன். அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று விஜயகுமாரிடம் எஸ்.எஸ். ராஜேந்திரன் சொன்னபோது எந்த மறுப்பும் இல்லாமல் அவரை கணவராக ஏற்றுக்கொண்டார் விஜயகுமார். சினிமா நடிகர்களில் அரசியலில் அடியெடுத்து வைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூடிய முதல் நடிகர்னா உலகளவிலேயே எஸ்.எஸ். ராஜேந்திரன் மட்டும்தான். தீவிரமான அரசியலில் ஈடுபட்டிருந்த போதும் தேர்தலில் போட்டியிட்ட நிலையிலும் தன்னுடைய மனைவியான விஜயகுமாரி ஒரு நாள் கூட பிரச்சாரத்துக்காக எஸ்.எஸ். ராஜேந்திரன் அழைத்ததே இல்லை என்பது அவருடைய தனிச்சிறப்பு. வட இந்தியாவிலே ராஜ்கபூர் நர்கீஸ் காதல் ஜோடி எப்படி பேசப்பட்டதோ அது மாதிரி தமிழே பேசப்பட்ட ஒரு காதல் ஜோடின்னா அது எஸ்.எஸ். ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் தான். அப்படி பேசப்பட்ட அவர்கள் ராஜ்கபூர் நர்கீஸ் ஜோடி மாதிரியே பிரிந்தது தான் துரதிருஷ்டவசமானது. அடுத்த சாவி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் சுபலேகா சுதாகர். சிவாஜி, கமல்ஹாசன் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் సుబలేఖ సుధాకర్. ఎప్పుడు ఎక్కడ ఏం చేయాలి ఎలా వెళ్ళాలి అన్నీ దీంట్లో రాసున్నాయి. படிக்கிற காலத்திலேயே சினிமாவில் சேரணுன்ற எண்ணம் உங்களுக்கு எதனால் பிறந்தது, இல்லைன்னா யாரால் பிறந்தது? ஆக்சுவலி கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல்ஸ்
டு த ஸ்டேட் லெவல் விளையாட்டு இருந்தேன். பட் காலேஜ் வரும்போது காலேஜ் டீம்லேயே செலக்ட் ஆகலை. நீங்கள் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படித்தபோது யாரெல்லாம் உங்களோட படித்தவங்க? இப்போ என் கூட படித்தவங்க நம்ம ராம்கி வஸ்மக்ல, விஜயா கௌரி, அருண் பாண்டியன், ஷாம்லா கௌரி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.